சார் உயிர் இருக்கு சார். என்ன தெரியும்? ஜெகன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் சார். அனிதாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க சார். எஸ், இது சம்மந்தமாக நாங்கள் ஜெகனை என்கொயரி பண்ணும்போது அவர் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா சொன்னார். யா, உங்கள்கிட்ட என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, உங்களுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம், அது சம்மந்தமாக என்கொயரி பண்ண தான் வந்தேன். சார் லாஸ்ட் வீக் ஜெகன் வந்து என்னை மீட் பண்ணார். ஹாய் ஜெகன். ஹலோ டாக்டர். உட்காருங்க. ஜெகன் நீ கொஞ்சம், அதுவும் ஜெகனும் நீ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லையே. ஓகே, எனியோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஓகே. இந்த கொலை வழக்கில் ஜெகன்தான் அனிதாவை கொலை செய்திருக்கிறார் என்பது ஆதாரத்துடன் நிரூபணமானது. மேலும் ஜெகன் மனநோயாளி என்பதை கருத்தில் கொண்டு இந்த கோர்ட் அவருக்கு மனநல காப்பகத்தில் சிகிச்சை அளிக்குமாறு உத்தரவிடுகிறது. நான் ஒரு ஒன்றும் கரெக்ட் பண்ணல. அவளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ பண்ணி தெரியாடா. அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், என் லைஃப் செட்டில்டா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி டாக்டர் இருக்கீங்க? ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? சரிங்க டாக்டர், உடம்புக்கு நல்லது. சின்ன ஆப்ளிகேஷன் உங்ககிட்ட, வேற ஒன்றும் இல்லை. என் பொண்ணு அனிதா இருக்கால, அவன் ஒரு பையனை லவ் பண்ணுறா. அட நல்ல பையனாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி விட்டுருவேன். அவன் பெரிய ஃப்ராடாக இருக்கான். அவன் வெறும் பிஏ ஃபெயில்டு. அனிதா கிட்ட நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு போய் சொல்லியிருக்கான். அவனுடைய ஒரே எய்மு அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சொத்தை அடையணும், அவ்வளோதான். அதை கட் பண்ணி விடணும். அதுக்கு உங்கள் ஹெல்ப் தேவை, அவ்வளோதான். நான் என்ன சார் பண்ண முடியும்? வெரி சிம்பிள். அந்த பையன் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவான். அவனை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவன் ஒரு சைக்கோ, மனப்பிராந்தி உள்ளவன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனிதாவை நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நான் எப்படி சார் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? ஏய், என்னை பற்றி தெரியல. 6 கொலை பண்ணவன் 7வது கொலை பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஏய் ஏய், குடுப்பிய மாட்டியா? குடுப்பிய மாட்டியா? குடுக்கறியா சொல்லுடா. டேய் டேய், குடுறே, மரியாதை குடுறே, இல்ல கொன்னுடுவேன். ஓடுவே இல்ல. ரிலாக்ஸ் ஆகுங்க டாக்டர். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சரிங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வரேன் டாக்டர். என்னம்மா அனிதா, என்ன ஆஃபீஸ்ல சீக்கிரம் வந்துட்டியா? என்ன ஏதாவது விசேஷமா? என்ன டல்லா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா?
இல்லை ஆஃபீஸில் தான் சொன்னாங்களா? என்னம்மா என்னன்னு சொன்னா தானம்மா எனக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னு சொல்ல. எதை பற்றிப்பா சொல்ல சொல்கிறீங்க? நான் லவ் பண்ணுற பையன் பைத்தியக்காரன்னு சொல்ல சொல்கிறீங்களா இல்லை அவனையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றதை சொல்ல சொல்கிறீங்களா? என்னம்மா சொல்கிற? பைத்தியக்காரனா? எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா. புரியும்படியா சொல்லேம்மா. என்னப்பா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? லவ் பண்ற பையன் தான் பைத்தியக்காரனா? நீங்களும் ஒரு பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரன். ஏய்! சாவுடி! ஓ செத்தா.